துதிக்கிறோம் அப்பா. கிருபையுள்ளவரே உம்மை துதிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். அதிசயமானவரே உமக்கு நன்றி. நல்லவரே உமக்கு நன்றி அப்பா. வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையுள்ளவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நல்ல தெய்வமே உம்மை துதிக்கிறோம் அப்பா. அந்த 4வது நாள் உம்முடைய சமூகத்தில் எங்களை எல்லாரையும் கூடி வர பண்ணி ஆண்டவரே ஜெபிக்க வைத்த உம்முடைய தயவிற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி நன்றி நன்றி. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதிலை தருகிற தெய்வமே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சர்வ வல்லமையுள்ளவரே உம்மை துதிக்கிறோம். ஏகோவா ஈரே உம்மை துதிக்கிறோம். ஏகோவா ரஃபா உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு ஜெயத்தை தரக்கூடிய தெய்வமே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய ஆண்டவரே எல்லா போராட்டங்களிலிருந்து எங்களை விடுதலையாக்கி எங்களை மீட்டு கொண்டவரே உம்மை உயர்த்துகிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கல்வாரி நாயகனே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஆராதனைக்குரிய தெய்வமே உம்மை துதிக்கிறோம். போற்றப்படத்தக்கவரே உம்மை துதிக்கிறோம். புகழப்படத்தக்க தெய்வமே உம்மை துதிக்கிறோம் அப்பா. மாட்சிமை நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம். மகிமையானவரே உம்மை துதிக்கிறோம். மாறாத தெய்வமே உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீதியின் பாதையில் ஆண்டவரே எங்களை நித்தமும் நடத்துகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை போற்றுகிறோம் அப்பா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோ. நன்றி நன்றி என்று நாள்தோறும் பாடிடுவோ. வல்லவரே நல்லவரே வல்லவரே நல்லவரே. நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோ. நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோ. காண்பவரே காப்பவரே காண்பவரே காப்பவரே. நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோ. நன்றி நன்றி நன்றி
மகா பரிசுத்தம் உள்ள தெய்வமே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தேவ கரம் எங்களோடு கூட இருந்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லாருக்குள்ளேயும் உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக, அற்புதங்களை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய அசைவாடுதல் எங்களுக்குள்ள வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ மகிமை எங்களை முழுவதுமாய் ஆட்கொண்டு நடத்தட்டும்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. இந்த பாடலை நாம் கையில் தட்டி நாம் பாடும். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியாலே உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த ஆவியாலே உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். ஜெயம் நமக்கு அளிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துருகமும் பலனவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபமில்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லை, ரூபமில்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லை. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தண்ணீரிலே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தண்ணீரிலே, வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துருகமும் பலனவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் உறங்குவதும் இல்லை. அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு.
ஜெபத்தோட்ட பாடல் புஸ்தகத்தில் 41வது பாடல். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன். நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலை மிதித்து விட்டார், இயேசு காலாலை மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா நான் சுகமானேன், சுகமானேன், நான் சுகமானேன், சுகமானேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு,
செல்வார். இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை. இந்த பாடலை நாம் கையிலே தட்டி நாம் உற்சாகத்தோடு பாடும். என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை. இல்லை இல்லை தோல்வி இல்லை, இல்லை 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 கலக்கம் இல்லை, இல்லை 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 தோல்வி இல்லை, இல்லை 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 கலக்கம் இல்லை, இல்லை. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை. இல்லை இல்லை தோல்வி இல்லை, இல்லை 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 கலக்கம் இல்லை, இல்லை 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 தோல்வி இல்லை, இல்லை 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 கலக்கம் இல்லை, இல்லை. நீதிமானை சோதித்து அறிகிறீர், பின்பு பொன்னாக ஜொலித்திட செய்கிறீர். நீதிமானை சோதித்து அறிகிறீர், பின்பு பொன்னாக ஜொலித்திட செய்கிறீர். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. இல்லை இல்லை தோல்வி இல்லை, இல்லை 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 கலக்கம் இல்லை, இல்லை 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 தோல்வி இல்லை, இல்லை 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 கலக்கம் இல்லை, இல்லை. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர், எனக்காக யாவையும் செய்கிறீர். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர், எனக்காக யாவையும் செய்கிறீர். உம் முகம் பார்ப்பதினா, நீர் எனக்குள் இருப்பதினா,
எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. இல்லை இல்லை தோல்வி இல்லை 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 கலக்கம் இல்லை 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 தோல்வி இல்லை 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 கலக்கம் இல்லை இல்லை. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்லை. ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்லை. ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை. அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஒரு சில பாடலை பாடி நாம் தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அற்புதர் 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 இயேசு அற்புதர். இந்த பாடலை நாம் பாடி அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார நாளினிலே. அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார நாளினிலே.
ஆயிலும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. ஆயிலும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுமே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுமே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூய
நேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், ஆராதிக்க வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா. படுத்துறங்கி விழித்தெழுவே, கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீ. படுத்துறங்கி விழித்தெழுவே, கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீ. நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா. எதிர்த்தெழுவோம் பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும். எதிர்த்தெழுவோம் பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும். கேடகம் நீர்தான், மகிமையும் நீர்தான், தலை நிமிர செய்பவர் நீர்தான். என்னுடைய கேடகம் நீங்க தான், என்னுடைய மகிமை நீங்க தான்ப்பா. என்னுடைய வாழ்க்கையை தலை நிமிர பண்ணுகிற தெய்வம் நீங்க மாத்திரம்தான்ப்பா. படுத்துறங்கி விழித்தெழுவே, கர்த்தர் என்னை நம்மளை ஆதரிக்கிற ஒரு தெய்வம். படுத்துறங்கி விழித்தெழுவேன், கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். நீர்
நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிற தெய்வம். தகப்பனே மாற்றுகிறீர் படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர் படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா. இன்று காண்கிற எகிப்தியனை இனி ஒருபோதும் காண்பதில்லை. இன்று காண்கிற இனி ஒருபோதும் காண்பதில்லை. கர்த்தர் எனக்கா யுத்தம் செய்கிறார். காத்திருப்பேனா பொறுமையுடன். உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் அனுதினமும் காத்திருப்போம்ப்பா. காத்திருப்பேனா பொறுமையுடன் படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர் படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா. படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர் படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா. பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய மகிமையுள்ள பிரசன்னத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, மீதமுள்ள ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்க. தேவ ஆவியானவர் தாமே வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல கைத்தட்டி ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியா சத்தமாக கைத்தட்டுங்க. நல்ல கைத்தட்டுங்களே. அல்லேலூயா. அமர்ந்து கொள்ளுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திர ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம். ஆமென். ஆமாம். இந்த புதிய மாதத்தை இன்னைக்கு நைட்டு 12 மணியோடு நம்ம கடக்க போகிறோம். 7 மாதங்களை நம்ம நிறைவு செய்து 8வது மாதத்துக்குள்ள ஆண்டவர் நம்மளை காலடி வைக்க உதவி செய்வாராக. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பாராக. நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம சில ஜெப குறிப்புகள் ஆண்டவர் சமூகத்தில் வச்சு ஜெபிக்க போகிறோம். ஆமென். அதற்கு பிறகு நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம கேட்க போகிறோம். அல்லேலூயா.
அல்லேலூயா. என்னமோ கோச்சிக்கிட்டு வந்து உட்காந்துருக்க மாதிரி அவங்க தனித்தனியாக இருக்காமே, நல்லா சந்தோஷமா. ஆமென். அந்த பாட்டு நீங்கள் என்ன தாங்குவதால் தூங்குவேன்னு சொன்னோன்னே நீங்கள் அடுக்கு என்ன செஞ்சிடாதீங்க. அல்லேலூயா. ஆமாம், தூங்கிட்டியே. ஆமென். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவன். நல்ல ஒரு கைத்தட்டி ஒரு பாடலை பாடிடுவோமா? ஆமென். அல்லேலூயா. சொல்லிருங்க, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே. கொஞ்சம் வேகமா வேகமா. ஆமென். உயிருள்ள நாள் எல்லாமே. கை தட்டுங்க கிறிஸ்டியக்கா, நல்ல கை தட்டி பாடு. ஆமா, ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. இன்னும் ஒரு முறை சொல்லுங்க, என் இயேசு ராஜா. கீபோர்ட் சத்தம். ஆமென். நல்ல கை தட்டி பாடுவோம். ஆமென். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. ஆமென். உயிருள்ள நாள் எல்லாமே. இரக்கம் உள்ளவரே, பாடுவாம்பி. இரக்கம் உள்ளவரே, அவ்வளவுதான். நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிங்க துதிங்க நல்ல. அவ்வளவுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, இரக்கம் உள்ளவரே. நல்ல கைத்தட்டி பாடுவோம். அவ்வளவுதான், அவ்வளவுதான். இரக்கம் உள்ளவரே, நீடிய சாந்தம், நீடிய சாந்தம். பாடுவோம் பாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவாமே. அவ்வளவுதான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இன்னைக்கு 4வது நாளாய் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் வந்து நிற்கிறோம். கிட்டத்தட்ட அவர் சமூகத்தில் இப்போ ஜெபிக்க ஆரம்பித்த உடனே பாருங்களேன், நமக்கு இந்த இந்த 12 மணிக்கு மேலேயும் நமக்கு என்ன வர மாட்டேங்குதுன்னா, நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஆமென். வீட்டில் போய் தூங்கணும்னு நினச்சாலும் நமக்கு என்ன வர மாட்டேங்குது? தூக்கம் வர மாட்டேங்குதா? இப்போ இந்த 21 நாள் கண்டினியூவாக நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ண 22வது நாள் என்ன மனசு வரும் அப்படின்னா, அந்த 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ஜெபிக்கணுங்கிற மனநிலை தன்னால் உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? இது உருவாக ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. இன்னொரு பக்கம் என்னென்னா, முதல் நாளே பிசாசு நம்மளோட யுத்தத்துக்குரிய நிலைகளில் செயல்பட தொடங்கிட்டான். அதனால் இந்த ஜெபத்தை கர்த்தர் அபரிவிதமாக அங்கீகரிக்கிறார் அப்படிங்கிறதையும், பிசாசுக்கு நடுக்கம் வந்துருச்சுங்கிறதையும் நம்மளால் இந்த ஜெபத்தின் மூலமாக என்ன செய்ய முடிகிறது? நம்மளால் அறிந்து கொள்ள முடிகிறது. அல்லேலூயா. நான் அவங்க நல்லா தெரிந்து கொள்ளுங்க, எந்த ஜெபமானாலும் அதில் அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் விரும்பி கேட்பார். நீங்கள் அதில் ஒருவேளை நீங்கள் சாப்பாடை கட் பண்ணிட்டு ஜெபிக்கிற ஜெபத்தில் ஒரு அற்புதம் இருக்கும். அதில் நீங்கள் தூக்கத்தை அர்ப்பணிச்சுட்டு ஜெபிக்கிற ஜெபத்தில் ஒரு விதமான ஆசீர்வாதம் அதில் என்ன செய்யும்? இருக்கும். அதனால் நீங்கள் தயவு செய்து உங்களுடைய ஜெபங்கள் ஏதாவது ஒரு அர்ப்பணத்தில் இருந்தால் அதில் ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக கர்த்தர் என்ன செய்வார். நீங்கள் அண்ணால கூட பாருங்களேன், ஒரு பொருத்தனை பண்ணி அந்த ஜெபத்தில் ஒரு அர்ப்பணம் இருக்குது, எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் அப்படியே உங்கள்கிட்ட கொடுத்துருவேன். அந்த அர்ப்பணத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து அதனால் அவங்கள நன்மைகளை காண செய்கிறார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இப்போ இந்த தூக்கமெல்லாம் நமக்கு இல்லாமல் போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக அந்த 10, 10:15, 10:30 அந்த மாதிரி வர்றது மாதிரி தெரியும். ஆமென். 12 மணிக்கு போகிறப்ப நமக்கு தூக்கமே இருக்காது. பார்த்துருக்கீங்களா? சுத்தர வராது. ஆமென்.
சொல்லுங்க, வராது. அல்லேலூயா, வராது. முதல்ல நம்ம என்ன செய்ய போறோம்னா, சில ஜெப குறிப்புகளை ஆண்டவர் சமூகத்தில் சொல்லி ஜெபிக்க போறோம். இப்போ நம்மளுடைய தேசத்தில் அதிகமாக செயல்படுறது என்ன அப்படின்னா, கொலை, கொள்ளை, தற்கொலை. இதுதான் அதிகமாக என்ன செய்யுது. இப்போ கூட நீங்கள் இந்த யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, டிவி சேனலில் பார்த்துருப்பீங்க. ஒரு 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 கணவனை விட்டுட்டு இன்னொரு நிலைகளில் தவறாக நடந்த ஒரு சிஸ்டரு அந்த 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 இன்னொருத்தனுக்காக 2 பிள்ளைகளையும், ஆண் பிள்ளைகளையும் மருந்து கொடுத்து என்ன செஞ்சிருச்சு, கொண்டே போட்டுச்சு. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. கொண்டுட்டு இவன் முன்னாடியே தவறாக நடக்கிறத பார்த்துட்டு பிள்ளைகளுக்காக வாழணுங்கிற நிலைகளெல்லாம் கொண்டு வந்து இருக்க வச்சிருக்கிறான். ஆனாலும் அவன் வந்து அந்த கொடுத்த ஆலோசனையின்படி அந்த பிள்ளைகளை என்ன செஞ்சிருச்சு, கொண்டே போச்சு. கொண்டுட்டு இது என்ன செஞ்சிருச்சு, ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் நான் இங்கே இருக்கிறேன், நீங்கள் இங்கே புறப்பட்டு வந்துடுங்கன்னு சொல்லிடுச்சு. பெத்த பிள்ளைகளை என்ன செஞ்சிருச்சு, மருந்தை கொடுத்துட்டு, ஆம்பளை பிள்ளைங்க 2 பிள்ளைகளும் மருந்தை கொடுத்துட்டு கொண்டுருச்சு. எங்கே பாருங்களேன், இப்போ ஒரு இடத்துல பாருங்கள், வெட்டி கொண்டு விட்டாங்க ஒரு வாலிப பையனை. என்ன செஞ்சுட்டாங்க, எங்கே பார்த்தாலும் கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, தற்கொலை நடக்குது. இந்த மாதிரி நிலைகள், மரணத்துக்கு ஏதுவான நிலைகள் இப்போ தேசங்களில் அதிகமாக செயல்பட என்ன செஞ்சிருச்சு. இதுக்கு நம்மளை விட்டால் ஜெபம் பண்ணுறதுக்கு வேறு யாரும் அவர் சமூகத்தில் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். நீங்கள் ஏன் இதை ஆண்டவர் நம்மகிட்ட தெரியப்படுத்துகிறாருன்னா, நீங்கள் வேணால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் சொந்த பந்தங்களில் அதிகமாக முக்கியத்துவம் வாய்ந்த நபர்கள் யாராவது ஒரு பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு ஆண்டவர் நம்மகிட்ட தான் வெளிப்படுத்துவார். ஆமே. ஏன் அப்படின்னா, நாம் ஜெபிச்சா ஆண்டவர் ஒரு அற்புதத்தை இங்கே செய்யலாமேன்ற ஒரு மனநிலையை ஆண்டவர் கொண்டு வந்து தான் உங்ககிட்ட வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இப்போ நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். எங்கள் தேசத்தில், எங்கள் மாநிலத்தில், எங்கள் மாவட்டத்தில் நடக்கிற இந்த கொலைகள், கொள்ளைகள், தற்கொலைகள், இது இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படும். அல்லேலூயா. வழிப்பறி கொள்ளைகள் அதிகமாக இப்போ நடக்குது. எந்த அளவுக்கு என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் செய்கிறாங்க. இந்த காலகட்டங்களில் கொடூரமான நிலைகளில் நம்ம வாழ்கிறதுனால தேவன் தாமே இந்த தேசத்தை பரிசுத்தப்படுத்தணும். இந்த மாதிரி தற்கொலைகள் அழிக்கப்படணும், கொலைகள் இல்லாமல் போகணும், ஒரு தேசம் பரிசுத்தமாக்கப்படணும்னு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களே. அப்போ தான் நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க. ஆமே. முதல்ல அப்படி எல்லாரும் எழுந்திரிச்சிருவோம், 2 பேரை கையை பிடிச்சிக்கிடுவோம். நம்ம ஆண்டவர் சமூகத்தில் இந்த ஜெப குறிப்பை நம்ம ஏறெடுக்க போகிறோம். கொஞ்சம் தீவிரமாக நம்ம ஜெபிக்க போகிறோம், அவ்வளோதான். 2 பேரை கையை பிடிச்சிட்டு, ஆண்டவரே எங்கள் தேசத்தில் நிறைய, இப்போ பாருங்களேன், நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் கணக்கில் அடங்க முடியாத கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. எங்கே பார்த்தாலும் கொலை, எங்கே பார்த்தாலும் வெட்டு, குத்து, இதெல்லாம் நடப்பதற்கு காரணம் என்னன்னா, இது கடைசி காலம் என்பதை அறிந்து சத்துருவானவன் அவனுடைய திட்டத்தை தீவிரமாக செயல்படுத்த தொடங்கி விட்டான். இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே எங்கள் மாநிலத்தில், எங்கள் மாவட்டத்தில், எங்கள் தேசத்தில் ஆண்டவரே நடக்கிற இந்த கொலைகளை ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இந்த கொள்ளைகளை, தற்கொலைகளை உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்படி ஜெபம் பண்ணுங்களேன், ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வரட்டும், தேவனுடைய வல்லமை இறங்கி வரட்டும், தேவனுடைய வல்லமை எங்க தேசத்தின் மேல இறங்கி வரட்டும். ஆண்டவரே கொலை பாதகத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் எங்க தேசத்தை விட்டு விலகுவதாக, கொலை பாதகத்தின் ஆவி விலகுவதாக. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. தற்கொலையின் ஆவிகள் வெளியேறுவதாக. ஆண்டவரே கொலை உணர்வை தூண்டி விடுகிற ஆவிகள் வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஒருத்தருக்கொருத்தர் இரக்கமில்லாத நிலைகளை உண்டாக்கி ஆண்டவரே கொலை செய்ய வைக்கிற அசுத்த ஆவியே இயேசுவின் நாமத்தில் எங்க மாவட்டத்தை விட்டு வெளியேறு, எங்க மாநிலத்தை விட்டு வெளியேறுவதாக, எங்க தேசத்தை விட்டு வெளியேறுவதாக. கொஞ்சம் வைராக்கியமா ஜெபம் பண்ணி பாருங்களேன். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் நம்மளை ஜெபிப்பதற்காக அழைத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய வல்லமை வெளிப்படட்டுமே, தேவனுடைய அக்கினி வெளிப்படட்டும். ஆண்டவரே உங்க வல்லமை இறங்கட்டும் ஐயா, உங்க வல்லமை இறங்கட்டும். அநேக குடும்பங்கள்ல இந்த கொலையின் நிமித்த ஆண்டவரே பரிதபித்து போய் நிற்கிறாங்க. அன்னைக்கு கூட நம்ம கேள்விப்பட்டோமே, 2 பேர் ஒரே வீட்டில் இறந்து போயிட்டாங்க. இயேசுவின் நாமத்தினால இந்த கொலை உணர்வுகளை உண்டாக்குகிற ஆவிகள் எங்க தேசத்தை விட்டு வெளியேறுவதாக, எங்க தேசத்தை விட்டு வெளியேறுவதாக, எங்க தேசத்தை விட்டு நிர்மூலமாக்கப்படுவதாக. யாராவது ஒருத்தர் வேகமா வந்து அப்படி ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய நாம மகிமைப்படட்டும். ஒருத்தர் வேகமா வந்து இந்த கொலைகள்,
நற்கொலைகள், இந்த கொள்ளைகள், இந்த காரியங்களை உண்டு பண்ணுகிற அசுத்த ஆவி எங்க தேசத்தை விட்டு, மாவட்டத்தை விட்டு, மாநிலத்தை விட்டு வெளியேறணும்னு சொல்லி யாராவது ஒருத்தர் சத்தம் அப்படியே ஜெபிப்போம். அவங்களோட இணைந்து நம்ம ஜெபிக்க தொடங்குவோம். ஆமென். 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 தங்களுடைய சுய இச்சைகளுக்காக, ஆமென், ஆண்டவரே, சுய லாபங்களுக்காக, ஹல்லேலூயா, மற்றவர்களுடைய உயிரை வாங்குகிற, ஆமென், ஆண்டவரே, எண்ணங்கள் அழிக்கப்படட்டும், 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 ஆமென், ஹல்லேலூயா. சாதி வெறி, இனவெறி, ஆமென், கொலை செய்கிற, ஆண்டவரே, இந்த ஆவிகள் அழிக்கப்படட்டும், அழிக்கப்படுவதாக, எல்லா வன்மங்களும் அழிக்கப்படட்டும், ஆமென், எல்லா கொலைகார ஆவிகளும் அழிக்கப்படுவதாக, பண ஆசையினாலே, ஆண்டவரே, கொலை செய்கிற, ஆமென், அழிக்கப்படட்டும், விபச்சார ஆசையினால, ஆமென், செய்கிற கொலைகள் அழிக்கப்படட்டும், ஜாதி வெறியினால, ஆமென், ஜாதி பெருமை நிமித்தமா கொலை செய்கிற கொலைகார ஆவிகள் அழிக்கப்படட்டும், ஆமென், எல்லா இருளின் அதிகாரங்களும் என் ஊரை விட்டு, என் ஜனங்களை விட்டு, என் தேசத்தை விட்டு வெளியேறட்டும், எல்லையை விட்டு வெளியேறு இயேசுவின் நாமத்தில். ரிக்கானாத்து ராக்காலா, இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே கடிந்து கட்டுகிறோம் இந்த கொலைகார ஆவியை இயேசுவின் நாமத்தினால. ரிக்கானாத்து ராக்காலா, ஹல்லேலூயா. இந்த தேசத்தை விட்டு வெளியேறு. ஆமென். ஒருபோதும் இந்த சாபங்கள் வெளிப்படக்கூடாதுப்பா. சாபங்கள் வெளிப்படக்கூடாது. ஆமென். கொலை செய்கிற ஆவிகள், மரண கண்ணிகள் அழிக்கப்படட்டும். ஆமென். கொலை செய்வதற்காக, ஹல்லேலூயா, வாகனங்களை வச்சு கொலை செஞ்சா அது கேஸ் ஆகாதுன்னு நினைச்சிட்டு வாகனங்களை வச்சு மோதி கொள்றாங்க. செய்கிற இந்த கொலைகள் அழிக்கப்படட்டும். ஒரே மனிதனுக்குள்ள உண்டான இந்த அன்பு தணிந்தது நிமித்தமா அவர்கள் செய்கிற எல்லா பாவங்களையும் மன்னிங்க. அவர்களுக்குள்ள இருக்கிற இந்த முரட்டாட்டத்தின் ஆவி அழிக்கப்படட்டும். எல்லா இருளின் கிரியைகளும் விலகி போட்டும். சாத்தானின் சகல தந்திரங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என் ஜனங்களை விட்டு விலகி போக என்று கட்டளை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க. அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. நான் பாடுற மாதிரி ஏத்தி பாடுங்க. சொல்லுங்க அப்படியே. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. நான் செய்த பாவங்களை மன்னித்தீரே, கண்மகனா என்னையும் ஏற்றுக்கொண்டீரே. நான் செய்த பாவங்களை மன்னித்தீரே, அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். அவ்வளவுதான். ஆமா, அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். அல்லேலூயா. நல்ல கர்த்தர் நல்லவர். இப்ப நம்ம அடுத்த ஒரு காரியத்தை ஆண்டவர் சமூகத்துல சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஆமென். ரெண்டாவது நம்ம ஜெபிக்க போற ஜெபம் என்னன்னா, இங்க இருக்கிற நம்ம கிறிஸ்டி அக்காவுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சரீரத்துல விடுதலையை கர்த்தர் கட்டளையிடணும், கர்த்தர் சுகத்தை கட்டளையிடணும். கொஞ்சம் எல்லாரும் வைராக்கியமாக அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் பரிபூர்ண விடுதலையை தருவாராக. இதே மாதிரி சபைக்குள்ள யார் யாரெல்லாம் வியாதியோட கட்டுக்களோட இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சுகம் உண்டாகணும். ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படணும், ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படணும். ஏன்னா இன்னைக்கு 4வது நாளாக நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறோம்ல, ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்யாமல் இருக்க மாட்டார். ஆண்டவருடைய வல்லமை அப்படியே ஒரே நிமிஷத்தில் முற்றிலுமாய் வற்ற பண்ணுவார். ஒரே நிமிஷத்தில் பலனை கொடுப்பார். ஒரே நிமிஷத்தில் எல்லாம் மாறும். சொல்லுங்க, என் தேவனால கூடாதது ஒண்ணுமே கிடையாது. ஒரே நிமிஷத்தில் எல்லாம் மாறும். சொல்லுங்க, ஒரே நிமிஷத்தில் என் ஆண்டவருடைய வல்லமை எல்லாத்தையும் மாற்றி கொடுக்கும். ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கொஞ்சம் வைராக்கியமா ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ண தொடங்குங்க.
இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி எல்லாம் வைராக்கியமா ஜெபம் பண்ணும். ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து 4வது நாளா உங்க சமூகத்துல நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க வல்லமையில் ஆவியானவர் இப்பொழுதே இறங்கி வருவதாக. எத்தனாவது ஸ்டேஜ்னு சொன்னாலும் பரவாயில்லப்பா, சுகம் கொடுக்க வல்லமையை வெளிப்படுத்த உங்களால முடியும். என் தேவனுடைய வல்லமை குறுகி போய் இருக்கவில்லை. என் தேவனுடைய வல்லமை மங்கி போகவில்லை. என் தேவனுடைய வல்லமை இன்றும் வெளிப்படக்கூடியது. அந்த வல்லமை இப்பொழுதே இறங்குவதாக. அந்த வல்லமை இப்பொழுதே இறங்குவதாக. அந்த வல்லமை இறங்குவதாக. எல்லாரும் ஜெபிக்க தொடங்குங்க. இயேசுவின் நாமத்தினால 38 வருடமாய் பெதஸ்தா குளத்துல கிடந்த அவனை இயேசு தேடி சென்றது போல இப்ப தேடி வருகிறதற்காக நன்றி. வியாதியஸ்தர்களை தேடி செல்லுகிற இயேசுவின் நாமமே, இப்பொழுதே உம்முடைய நாமத்தின் வல்லமை வியாதியுள்ள நபர்கள் மேல உங்க வல்லமை தேடி போவதாக. சுகம் கொடுப்பதாக. அற்புதம் நடப்பதாக. அற்புதத்தின் வல்லமை வெளிப்படுவதாக. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும். உங்க வல்லமை இறங்கட்டும் பா. உங்க வல்லமை இறங்கட்டும் பா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவுதான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே. சுகம் பலன் எங்களுக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. ஒரு நாள் ஆண்டவர் என்ற பேசினார். விடுதலைக்காக ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இந்த பாடலை பாடி ஜெபம் பண்ண சொன்னார். ஒரு விடுதலையை உன்னால பார்க்க முடியும்னு சொன்னார். அதனாலதான் இப்ப குறிப்பிட்ட நாளா இந்த ஜெபத்தை பண்ணும் போதெல்லாம் இந்த பாடலை நம்ம சேர்ந்து பாடிக்கொண்டே இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஒரு வைராக்கியத்தோட சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கிறது. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கிறது. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, சொல்லுங்க அப்படியே. சுகம் பலன் எங்களுக்குள்ளே வல்லமை நதியாய். அவ்வளவுதான். சுகம் பலன் எங்களுக்குள்ளே வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமணி எங்கும் பாய்கின்றதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய். பாடுவோமா? உம் வல்லமையால் சுகமானாரே. உங்க வார்த்தையால் சுகமானாரே. பாடுவோம் அப்படி. ஆமென். அவ்வளவுதான். உங்க தயவினால் சுகமானாரே. சொல்லுவோமா? ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா. பாடுவோம் அப்படியே. அவ்வளவுதான். உங்க வல்லமையால் சுகமானாரே. உங்க வார்த்தையால் சுகமானாரே. பாடுங்க, பாடுங்க. அவ்வளவுதான். ஓ, உங்க தயவினால் சுகமான. இயேசுவின் நாமத்துல உங்க வல்லமை வெளிப்படட்டும். வல்லமை வெளிப்படட்டும். வல்லமை வெளிப்படட்டும். எங்க திருச்சபைக்குள்ள சுகமளிக்கிற வல்லமை வெளிப்படட்டும். சுகமளிக்கிற வல்லமை வெளிப்படட்டும். சபைக்குள்ள வெளிப்படுவதாக. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். ஆண்டவரே, முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாய்கின்றதே. பாடுவோமா? அவ்வளவுதான். ஓகோ, குடல் தோல் கணையம் இரைப்பை வயிறு சதையெங்கும் பாய்கின்றதே. குடல் தோல் கணையம் இரைப்பை வயிறு சதையெங்கும் பாய்கின்றதே. ஏசையா இரட்சகரே. அவ்வளவுதான்.
ஆமா இயேசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே, உங்க வல்லமையால் சுகமானாரே. சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஆஹா, உங்க தழும்புகளால் சுகமானாரே, உங்க தயவினால், இயேசுவின் நாமத்தினால உங்க வல்லமை வெளிப்படட்டும்பா, உங்க வல்லமை வெளிப்படட்டும்பா, வல்லமை வெளிப்படட்டும்பா, வல்லமையின் அக்கினி வெளிப்படட்டும்பா, வல்லமையின் அக்கினி வெளிப்படட்டும்பா, வல்லமையின் அக்கினி வெளிப்படட்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. சொல்லுங்க அப்படியே. கற்பப்பை கட்டி காயங்கள் புண்கள், அவ்வளவுதான். எல்லா கேன்சர் கட்டிகளும் அழிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா சாபங்களும் அழியட்டும்பா, எல்லா பாவங்களும் அழியட்டும் ஆண்டவரே. முடக்குவாதங்கள், நுரையீரல்கள், சுவாசம் எங்கும் பாய்கின்றதே. முடக்குவாதங்கள், நுரையீரல்கள், சுவாசம் எங்கும் பாய்கின்றதே. இயேசையா. பாடுங்க பாடுங்க. அவ்வளவுதான். ஆமா இரட்சகரே. நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க. வல்லமையால் சுகம் தந்தீரே, உங்க வார்த்தையால் சுகம் தந்தீரே. இயேசுவின் நாமத்துல விடுதலை, இயேசுவின் நாமத்துல விடுதலை. எங்க சபைக்குள்ள இருக்கிற நபர்கள் ஒருவர் கூட வியாதியோட இருக்க கூடாது. சபைக்குள்ள இருக்கிற நபர்கள் ஒருத்த கூட வியாதியோட இருக்க கூடாது ஆண்டவரே. இயேசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே, உங்க வல்லமையால் சுகமானாரே. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும், கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. விடுதலை நாயகரே, சுகத்தை தருகிறவரே, என் நாமத்துல கேட்கிற எதையும் கொடுக்கிறேன்னு சொல்றவரே, கர்த்தருடைய அற்புதத்தின் வல்லமை இப்பொழுதே வெளிப்படுகிறதற்காக நன்றி. அல்லேலூயா. இயேசையா, இயேசையா, உங்க வல்லமை வெளிப்படுகிறதற்காக நன்றி. முடக்கு வாதங்கள் சரியாகட்டும் இயேசுவின் நாமத்துல, சரியாகட்டும். முட்டு ஈரல் மூட்டுகள் எல்லாம் சரியாகட்டும், நரம்புகள் சரியாகட்டும், எலும்புகள் சரியாகட்டும், கர்த்தருடைய பலன் வெளிப்படட்டும். ஆமா, இயேசுவின் நாமத்தினால் உங்க வல்லமை வெளிப்படுகிறதற்காக நன்றி. அல்லேலூயா. யாராவது ஒருத்தர் வந்து வேகமா எங்க சபைக்குள்ள இருக்கிற ஒருத்தர் கூட வியாதியோட கட்டுக்களோட இருக்க கூடாது, நீர் தந்த விடுதலைக்காக நன்றின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் வேகமா வந்து அப்படி ஜெபிங்க. கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திர ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, உங்க நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. எல்லாரும் ஜெப நிலைகள் ஆண்டவர் சமூகத்துல ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்ப்பா. அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் இயேசுப்பா. எங்கள் சபையில் இருக்க ஒவ்வொரு வியாதியஸ்தர்களையும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் தாமே பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் நீங்கள் தாமே சுகத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பாவங்களையும் நீங்கள் தாமே தயவாய் மன்னிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சாப கட்டுக்கள் எல்லாம் உடைக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. மருத்துவர்கள் எந்த சூழ்நிலையில் கைவிட்டு இருந்தாலும் நீங்கள் ஒருபோதும் கைவிடாத தேவன் ஆண்டவரே. நீங்கள் தாமே ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக அற்புதங்கள் எங்கள் சபையில் நடக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. வியாதியோடு யாருமே இருக்கவே கூடாது ஆண்டவரே. நீங்கள் தாமே பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதத்தில் நீங்கள் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் விசுவாசிக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு வியாதியஸ்தருக்கு நீங்கள் தாமே சுகத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். முடவர்கள் எழுந்த நடக்க நீங்கள் உதவி செய்யுங்க. குருடருடைய கண்கள் எல்லாம் திறக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். செவிடருடைய காதுகள் எல்லாம் திறக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஆண்டவர் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தால் நீங்கள் தாமே சுகத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரை. உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை ஏசப்பா. நீங்கள் தாமே தயவாய் மனம் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நீங்கள் தாமே அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்கள் சபையில் இருக்க கிறிஸ்டியக்கா உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவர்.
இப்பொழுதே ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவர்களை கைவிட்டிருந்தால் நீங்க ஒருபோது கைவிடாத தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, எத்தனாவது ஸ்டேஜ் சொல்லியிருந்தாலும் நீங்க தாமே மனமிறக்க உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலே ஒரு அற்புதம் நடக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா. அந்த அக்காவோட வேதனை நீங்கள் தாமே கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வல்லமை இப்பொழுதே அந்த அக்காவுக்குள்ளே வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அற்புத சாட்சியை கேட்க நீங்கள் உதவி செய்தருளுங்கப்பா. இதன் மூலமாக சபையில் ஒரு மகாபர் எழுப்புதல் நீங்கள் தாமே கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு அநேக வியாதியஸ்தருக்கு நீங்கள் சுகத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனும் நல்ல பிதாவே. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. அமர்ந்து கொள்ளுங்க, அமர்ந்து கொள்ளுங்க. சொல்லுங்க, உங்க வல்லமையால் சுகமானாரே, உங்க வார்த்தையால் சுகமானாரே, உங்க தழும்புகளால் சுகமானாரே, உங்க தயவினால் சுகமானாரே. ஏசையா இரட்சகரே. சொல்லுவோமா? பாடுங்க பாடுங்க. ஏசையா. ஆமென். உங்க வல்லமையால் சுகமானாரே, ஆமா உங்க தழும்புகளால் சுகமானாரே. பிரதர் குமார் பிரதர் கைகள் தட்டுங்க, நல்லா தட்டுங்க. ஆமா நல்லா பாடுங்க பாடுங்க. பாய்ந்து செல்லுதே. சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உங்க வார்த்தை எல்லாம் செழிப்பாகுமே. அவ்வளவுதான். ஒரு விடுதலையை பார்க்கட்டும். சொல்லுங்க, உங்க வார்த்தை எல்லாம். சொல்லுங்க, உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். என்ன நடக்குமா? அவ்வளவுதான். ஆமா, இப்படி சொல்லுங்க. அப்படி வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். சொல்லுங்க நல்லா. இப்படி கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். அவ்வளவுதான். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. நீங்க சொல்லுங்கப்பா. மகளே எழுந்து நடன்னு சொல்லுங்க. மகளே சுகம் பெறுன்னு சொல்லுங்க. ஆமா, அவர் ஒரு வார்த்தை தான். உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உங்க வார்த்தையிலே எல்லாம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. இந்த கடைசி நாட்கள்ல சபை ஜனங்களை இப்ப நான் கொஞ்சம் நிறைய அதிக பேரை நான் பார்க்குறப்போ அவங்க எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அந்த சபைக்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று ஜெபித்த ஆட்கள் இப்ப ரொம்ப கம்மியா. முன்னாடி மாதிரி ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற நபர்களை இப்ப சபைக்குள்ள அதிகமா என்ன செய்ய முடியல? சொல்லுங்க, பார்க்க முடியலையா? அதனால இப்ப அந்த நாட்கள்ல அந்த அபிஷேகத்துல நிரம்பி ஜெபம் பண்ண ஆட்கள் இப்ப எதை எதிர்பார்க்கிறாங்கன்னா, இந்த மாதிரி கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிற ஜனங்கள் சபைக்குள்ள வர வர குறைஞ்சிக்கிட்டே வர்றாங்க. இவங்க மறுபடியும் வாலிப தம்பிங்க, தம்புகச்சி மாறுங்க, சின்ன பிள்ளைங்க, இவங்கெல்லாம் பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணா நல்லா இருக்குமே. இந்த எதிர்பார்ப்பு எல்லா சபைகள்ல இருக்கிற நபர்களிடத்துல இருக்கு. நல்ல கவனிங்க. இப்ப நம்ம என்ன ஜெபிக்க போறோம்னா, ஆண்டவரே எங்க சபைக்குள்ள கர்த்தருக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், கர்த்தருடைய ஆவியை பெற்றிருக்கிற பிள்ளைகள், கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிற பிள்ளைகள், கர்த்தருடைய சமூகத்துல தனித்து பற்பல பாசைகளை பேசக்கூடிய பிள்ளைகளை எங்க சபைக்குள்ள எழுப்புங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே எங்க சபைக்குள்ள தாங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் நிச்சயமா இதை கட்டி வச்சிருக்கிற இந்த கட்டுக்கள்ல இருந்து ஒரு விடுதலையை என்ன செய்யும்? கண்டிப்பா கொடுக்கும். அல்லேலூயா. இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். என்ன ஜெபம் பண்ண போறோம்? ஆண்டவரே எங்க சபைக்குள்ள காத்திருந்து ஜெபிக்கிறவங்களை அதிக பேரை கொடுங்க.
பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறவங்களை கொடுங்க. அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கிறவங்களை கொடுங்க. வல்லமையில நிரம்பி ஜெபிக்கிறவங்களை கொடுங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு சபை எப்படி சீரழிஞ்சு போய்கிட்டு இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது யாரோ தம்பிமார்கள்ட்ட பேசும்போது சொன்னேன் நான், ஸ்தேவான் அவர் அங்கே இருக்கிற ஊழியக்காரங்களுக்கு என்ன செய்யறாருன்னா, சமையல் வேலை பார்க்குறவர். அங்கே இருக்கிற நபர்களுக்கு என்ன வேலை பார்க்குறவங்க? சமையல் வேலை பார்க்குறவங்க. அது ஆனால் இவருக்குள்ள என்ன வெளிப்படுதுன்னா, பலத்த வல்லமை என்ன செய்யுது? வெளிப்படுது. நீ யோசிச்சு பாருங்க, இப்போ இருக்கிற காலகட்டங்களில் ஒரே ஒரு பாட்டு புதுசாக போட்டு ஏதோ ஒரு ரெக்கார்டிங் இதில் விட்டுட்டாங்கன்னா அவங்க பெரிய ஊழியக்காரராக பார்க்குறாங்க. ஆனால் சப்பானி எந்திரிக்கிறாங்க. யார் ஜெபத்தில்? ஸ்தேவான் ஜெபத்தில் சப்பானி எந்திரிக்கிறாங்க, முடவர்கள் எந்திரிக்கிறாங்க, குருடர்கள் பார்க்குறாங்க, செத்தவங்க எந்திரிக்கிறாங்க. ஆனால் இவர் அப்பவும் என்ன வேலை தான் பார்க்குறாரு? சமையல் வேலை தான் பார்க்குறாரு. இன்னைக்கு சபை சீரழிஞ்சு போய் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு கீழே ஒருத்தர் இருக்கணுங்கிற மனநிலை இப்ப இருக்கிற காலகட்டங்கள் என்ன செய்ய மாட்டேங்குது. இப்ப பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எப்ப வெளிப்படும்னா, இந்த ஐக்கியம் வெளிப்படும் போது, இந்த ஒருமனம் வெளிப்படும் போது தான் அது என்ன செய்யும்? இது வெளிப்படும். லைட்டா ஒரு காரியத்துல ஒரு நிலைகள்ல எனக்கு ஒரு சின்ன கிருபை கிடைச்சிட்டாலே இப்ப சிதறடிச்சு ஓடி போய் தனியான நிலையில போய் உட்காந்துக்கிறாங்களா? இந்த காலங்கள் இருக்கிறதுனால பாஸ்டர்மார்களும் என்ன செஞ்சிடறாங்க, ஐயோ யாரையும் நம்ம மேல கொண்டு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இவங்களையும் என்ன நினைப்பு வந்துருச்சுன்னா, மேல நம்மளை பாஸ்டர்மார்கள் கொண்டுகிட்டு வர மாட்டேங்கிறாங்கிற நினைப்பும் இறங்கிருச்சு. அல்லேலூயா. பிசாசு எந்த விதத்துல செயல்படுறான் பாருங்க. இவங்களையும் மேலே கொண்டு வர விடலை, அவங்களையும் வர முடியாத சூழ்நிலைகளை என்ன செஞ்சிட்டான். அப்போ இவங்களுக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னா, இந்த ஆவியானவருடைய வல்லமை செயல்படுறப்போ அன்னைக்கு வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் சொன்னாராம், பவுலையும் சீலாவையும் ஏன் ஊழியத்துக்காக தனியா பிரிஞ்சு போக சொல்லு அப்படின்னு மத்தியில சொன்ன உடனே அவங்க 2 பேருக்கும் ஜெபம் பண்ணி ஊழியத்துக்காக அவங்கள அனுப்பி விடுறாங்க. ஆமென். இப்ப சபைக்குள்ள நம்ம ஜெபிக்க போற ஆண்டவரே, சபைக்குள்ள காத்திருந்து ஜெபிக்கிறவங்க தேவை. முதல் ஜெப குறிப்பு, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண போறோம். தூங்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க? 4வது நாள் சொல்லுங்க, ஆண்டவரே நாங்க தூங்க மாட்டோம். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க, தூங்காம ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. அவ்வளவுதான். விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, தூங்காமல் நாங்க தூங்கினா எதிரி களை விதைப்பா, ஜெபம் மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பா. எப்படியா? நாங்க ஜெபிக்க மறந்தா. ஒரு நேத்து ஒரு சகோதரன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது, தேவகோட்டையில் ஒரு சகோதரன்ட்ட பேசும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி ஜெபங்கள் இப்போ நம்ம மாவட்டத்தில் எந்த சர்ச்சிலையுமே இல்லை பாஸ்டர், விட்டுறாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க, வாசல் திறக்கப்படும் பாஸ்டர், ஒருபோதும் சோர்ந்து போய் ஜெபங்களை விட்டுறாதீங்கன்னு சொன்னாங்க. நான் நினைக்கிறேன் இப்போ இருக்கிற சபைகளில் இந்த மாதிரி ஜெபங்கள் ஜெபிக்கக்கூடிய நபர்கள் எழும்பி வர்றது ரொம்ப கடினமாக இருக்குது. ஆமே. நான் நினச்சேன், நம்மளை விட்டா வேற யாரும் இல்லாத சூழ்நிலைகளில் கர்த்தர் நம்மளை எதிர்பார்த்து காத்திருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு மனநிலை எனக்கு என்ன செஞ்சு. ஆமேன். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். என்ன ஜெபம் பண்ண போகிறோன்னா, ஆண்டவர் முழங்கால் படிட்டுருவோமா? ஆண்டவர் சமூகத்தில் வாங்க எல்லாரும். ஆமேன். ஆண்டவர், எங்கள் சபைக்குள்ளே கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள், பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறவங்க, ஆண்டவரை எங்கள் சபைக்குள்ளே எழுப்பி கொடுங்க. ஆண்டவரை ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்களேன். கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்படுகிறவர்கள் எங்களுக்கு தேவை. கர்த்தருடைய வல்லமையினால் நிரப்பப்படுறவங்க எங்களுக்கு தேவை. எங்கள் சபைக்குள்ள தாங்க ஆண்டவரே, எங்கள் சபைக்குள்ள கொடுங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும். எங்கள் சபைக்குள்ள அப்பேற்பட்ட ஒரு வெளிச்சம் வெளிப்படுவதாக. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா.
ஸ்தோத்திர ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிப்போம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆவியில நிரம்பட்டும். எங்க சபைக்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால நிரப்பப்படட்டும். அப்பேற்பட்ட ஒரு தாக்கங்கள், அப்பேற்பட்ட வல்லமையில நிரப்பப்படுகிற ஒரு அனுபவங்கள் எங்க சபைக்குள்ள வெளிப்படுவதாக. ஜெபம் பண்ணுங்கள. வைராக்கியமா ஜெபம் பண்ணுங்க. எங்க சின்ன தம்பிகளை தொடுங்கப்பா, சின்ன தங்கச்சிகளை தொடுங்க, வாலிப தம்பிகளை தொடுங்க, வாலிப தங்கச்சிகளை தொடுங்க, பெண்களை தொடுங்க, ஆண்களை தொடுங்கப்பா, வயதானவர்களை தொடுங்கப்பா. கர்த்தருடைய வல்லமை எங்க ஆண்டவரை சபைக்குள்ள இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் வெளிப்படுவதாக. ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற அனுபவங்களை கொடுப்பீராக. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆண்டவரே, ஆதி நாட்கள்ல ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகத்தின் வல்லமை எங்க சபைக்குள்ள ஊற்றப்படுவதாக, எங்க சபைக்குள்ள வெளிப்படுவதாக, எங்க சபைக்குள்ள வெளிப்படுவதாக. வல்லமை இறங்கட்டும்பா, வல்லமை வெளிப்படட்ட ஆண்டவரே, வல்லமை வெளிப்படட்ட ஆண்டவரே, வல்லமை வெளிப்படுவதாக. அதோட ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஒரு ஜெப ஆவியை எங்க சபைக்குள்ள கொடுங்கப்பா, ஜெப ஆவியை கொடுங்கப்பா, ஜெப ஆவியை சபைக்குள்ள தந்தருளுவீராக, ஜெப ஆவியை கொடுங்கப்பா. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஜெப ஆவி எங்கள் சபைக்குள்ள இறங்கட்டும். ஜெபிக்கிற தாகங்கள் வெளிப்படுவதாக, ஜெபிக்கிற தாகங்கள் சபைக்குள்ள வெளிப்படுவதாக. யாராவது ஒருத்தர் வேகமா வந்து காத்திருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு பற்பல வரங்களை பெற்றுக்கொண்டு ஜெப ஆவியினால நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் எங்க சபைக்குள்ள இருக்கணும்னு சொல்லி யாராவது ஒருத்தர் வேகமா வந்து அப்படி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திர ஆண்டவரே. வேகமா வாங்க. ஆண்டவர் அப்பேற்பட்ட மகிமையை முதல்ல உங்களுக்கு தந்தருளுவாராக. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். பிதாவையும் நாம துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. சபா இந்த வேளாண்டவர் எங்க சபைக்காக கூட ஜெபிக்கிறேன் சப்பா. சபா எங்க சபையுடைய ஆவியானோட நிறைவை காண உதவி செய்யுங்க சப்பா. சபா ஆண்டவரே, ஆவிக்குரிய காரியங்கள் உண்டான எல்லா சோர்வுகளை மாற்றுங்க சப்பா. சபா ஆவிக்குரிய காரியங்களை சோர்வடைந்த ஒவ்வொருத்தரையும் தட்டி எழுப்புங்க ராஜா. ஆண்டே இது கடைசி காலம் சப்பா. சபா நாங்க இப்போ சோர்ந்திருக்க கூடாது ராஜா. சபா எங்களை கொண்டாட இந்த தேசத்தை கலக்குங்க சப்பா. சபா ஆவியானோட நிறைவை எங்க சபை பார்க்கணும் சப்பா. ஆண்டே சிறு பிள்ளைகள் இந்த முதியோர் வர தேவ வல்லமையினால் நிரப்பப்பட்டிருக்க பற்பல பாசைகளை சபையை பேசனே சபா. ஆதி அப்போஸ்தலர் இருந்த சபையை போல மாற்ற முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். சபை அநேக சபைகளுக்கு சாட்சியா நிறுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெப ஆவினால எங்க சபையை நிரப்புங்கப்பா. அந்த ஜெபத்துல உண்டாகிற எல்லா சோர்வுகளை மாற்றுவீராக. அந்த ஜெபத்துல மந்தப்படுத்தி எல்லா பிசாசு கிரியைகள் அழிக்கப்படுவதாக. அந்த ஜெபத்துல ஒவ்வொருத்தரும் உற்சாகத்தோடு இருக்க உதவி செய்யுங்க ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. அவ்வளவுதான். உணர்ந்து கேளுங்க. அப்படியே ஆமாம். திறப்பின் வாசலில் நிற்கணுமே. அவ்வளவுதான். தேசத்திற்காய் கதறணுமே, என் தேசத்திற்காய் கதறணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, அல்லேலூயா. நல்ல ஒரு கையை தட்டிருங்களே சத்தம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அடுத்து ஒரு நபருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த தொடர்ந்து இந்த இரவு ஜெபத்தில் இந்த 3 நாளாக ஒரு சகோதரி இதில் நம்மளோட கலந்து ஜெபிக்கிறாங்க. பெங்களூரில் இருக்கிறாங்க. அவங்க இன்றைக்கி காலையில் ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி அவங்க குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளே பிரிந்திருக்க வேண்டிய நிலைகள் இருக்கிற நிலைகளில் அவங்க மறுபடியும் தன்னுடைய கணவர் அவங்களோட இணைந்து வாழணுங்கிற காரியத்தை அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஒரு பெரிய ஒரு ஸ்டோரியாக இருந்தாலும் அதை நான் சுருக்கமாக சொல்லித்தரேன். நான் என்னென்னா அவங்க இணைந்து வாழணுங்கிற ஒரு ஆசையை அவங்க நினைக்கிறாங்க.
நம்ம கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற அந்த சகோதரிக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணு. அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற அந்த சகோதரி வாழ்க்கையில ஆண்டவரே பிரிவினைகள் மாறுவதாக, பிரிவினைகள் மாறுவதாக, பிரிவினைகள் மாறுவதாக, அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்துல பிரிந்திருக்கிற கணவர் இயேசுவின் நாமத்துல ஒன்றாய் சேர்க்கப்படுவாராக. கணவனுக்குள்ள மனைவிக்குள்ள ஒரு அன்பு வெளிப்படுவதாக. அப்படியே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அன்பு வெளிப்படுவதாக. அக்னி இறங்கட்டும் ஐயா. வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஒரு சமாதானம் அந்த குடும்பத்துக்குள்ள வெளிப்படட்டும் அப்பா. ஒரு சமாதானத்தை கட்டளையிடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமை தாமே கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்க ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா, ஆமென். யாராவது ஒருத்தர் வேகமா ஓடியாங்க. இந்த வார ஞாயிற்றுக்கிழமை தேவகோட்டையில இங்கேயும் நடக்கிற ஆராதனை மகிமையில தான் இருக்கணும். எங்க 2 சபைகள்லையும் தேவனுடைய பிரசன்னத்தின் வல்லமையை நாங்க பார்க்கணும்னு சொல்லி யாராவது ஒருத்தர் சத்தம் அப்படியே ஜெபிக்க ஆரம்பிப்போம். கர்த்தர் நல்லவர். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் அன்பின் பல தந்தையே, துதிக்கிற சோதரிக்கிற ராஜா, இந்த நாளில் கூட ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கு கர்த்தர் நீர் பதில் கொடுத்துருக்கிறதுக்காக சோதரம் ஆண்டவரே. இந்த வருகிற நாட்களில் நடக்கிற கூடுகை கூட உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கூடுகையில் கர்த்தருடைய அற்புதத்தின் கரம் இறங்கட்டு ராஜா. காலாராபா மே காணாவூர் கல்யாண வீட்டில் முதலாய் துவங்கின அந்த அற்புதம் ஆண்டவரே, உங்களுடைய ஆண்டவரே மரண பரியந்தம் ஆண்டவரே அற்புதங்களால் நிரம்பி இருந்தது போல ஆண்டவரே வருகிற நாட்களில் நடக்கிற கூடுகைகளில் உங்களுடைய அற்புத கரம் இறங்கட்டும் ராஜா. அற்புத கரம் இறங்கட்டும். துவங்குங்க. துவக்கமும் முடிவுமானவரே, நீங்கள் உங்களுடைய துவக்கத்தை ஆண்டவரே வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே நாங்கள் பார்க்கணும்பா, நாங்கள் பார்க்கணும்பா. அம்மே அது குறைவா இல்லை, அது நிறைவானது. அம்மே நிறைவு வரும்போது குறைவு ஓடி போகுமே ஆண்டவரே. எங்கள் குறைவுகளை நிறைவாக்குற கர்த்தர் நீங்கள் ஆண்டவரே வந்து ஆண்டவரே எல்லா அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் அம்மே நீ நிரப்பி தருவீராக. உடைய அதிசய கரம் எங்களை நிரப்பட்டு ராஜா. ஹalleluya ரிக்க நரபரா சீசஸ் சீசஸ் ரிபாலரா கவா மே உம்மை துதிக்கிற சோதரிக்கிற ராஜா. ஆண்டவரே மனோவா கேட்டபோது நீர் யார் ஆண்டவரே, நாம என்னன்னு கேட்டபோது நான் அதிசயமானவர் சொன்னீங்களே. அந்த அதிசயக்காரம் ஆண்டவரே இறங்கி வரட்டும். அம்மே அந்த அதிசயம் செய்கிற அந்த கரம் எங்க சபைக்குல ஆண்டவரே இப்பொழுதே ஆண்டவரே அசை வாடட்டும் ஆண்டவரே. கொஞ்சம் உண்மையாக நாங்கள் ஜெபித்த ஜெபத்துக்கு கூட அந்த அதிசய கரம் இப்போதே அந்த கணவன் மனைவியை இணைத்து வைப்பதாக. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று ஆண்டவரே ஏற்ற துணை இணைத்த கர்த்தர் ஆண்டவரே அந்த மனிதன் பிரிக்காது இருக்கட்டும் ராஜா. எந்த மனுஷிக வல்லமையும் எந்த மாம்ச கிரிகளோ ஆண்டவரே அவர்களுடைய இணைப்பை பிரிக்காது இருக்கட்டும்பா. உடைய பலத்த கரம் ஆண்டவரே இருவர் கரத்தை பிடித்து இணைப்பதாகும். அம்மே அதற்கு எது தடையா இருக்கோ அந்த தடைகளை கர்த்தர் நீர் உடைத்து போடுகிறதற்காக இப்பொழுதே ஆண்டவரே அந்த அற்புத அதிசய சுகத்தை நீர் இப்பொழுதே நீர் கட்டளையிட்டு ஆண்டவரே நீர் அபிஷேகித்ததற்காக சோதரம் அதிசயம் செய்து விட்டதற்காக நன்றி ராஜா. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல ஹalleluya. நல்ல கை தட்டுங்க. ஹalleluya சொல்லுங்க. அற்புதம் செய்வார் இயேசு, அற்புதம் செய்வாரே, அற்புதம் செய்வார் இயேசு, இப்பவே செய்வாரே. அவ்வளவுதான். அற்புதம் செய்வார் இயேசு, இப்பவே செய்வாரே. கலங்கி வந்த மகனே கலங்காதே மகளே, கலங்கி வந்த அற்புதம் செய்வாரே இயேசு, அற்புதம் செய்வாரே. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் அற்புதங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார். உட்கார்ந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். நேற்றைய தினத்தில் ஆமாம் உங்களுக்கு தெரியும், ஒரு தங்கச்சியும் ஒரு அம்மாவும் அடிக்கடி இந்த வெள்ளிக்கட்டிலிருந்து ஒரு மைண்டு பிரச்சனையோடு இங்கே வருவாங்க. ஆமென்.
அவங்கள குறித்து நேற்றைய தினத்தில் ஒரு 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 சிஸ்டர் வந்தாங்க. எங்களுடைய சொந்தத்தில் ஒருத்தவங்களுக்கு மைண்டு பிரச்சனையாக இருக்குது, அவங்களுக்காக ஜெபிக்கணும்னு சொல்கிறப்போ உங்களை யார் அனுப்பி விட்டதுன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி வெள்ளிக்கட்டியிலேருந்து இந்த மாதிரி ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணு வந்தாங்க இல்லையா, அவங்க மைண்டு பிரச்சனைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க, அது பரிபூரண சுகம் அடைஞ்சிருச்சு. அவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் இங்கே போய் தான் விடுதலையை பெற்றிருக்கிறோம், நீங்கள் அங்கே போனீங்கன்னா அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்கன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த சொன்ன வார்த்தையை அவங்க நம்பி நேற்றைய தினத்தில் இங்கே வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ நாம் ஜெபிச்சு அங்கே என்ன நடந்திருக்குதுன்னா பரிபூரண சுகம் என்ன செஞ்சுருக்குது, நடந்திருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் விடுதலையை கொடுத்துருக்கிறார். ஆமென். அதனால் நம்மளுடைய ஜெபங்கள் ஒருபோதும் என்ன செய்யப்பட போகிறதில்லைன்னா தரையில் வீணாக விழுந்து போகிறதில்லை. நம்முடைய ஜெபங்களுக்கு அற்புதம் உண்டு. ஆமென். நம்ம ஜெபத்துக்கு விடுதலை உண்டு, சுகம் உண்டு. ஆமென். வேகாத வெயிலில் வந்து நின்றுட்டு அதை சொல்லிட்டு போகிறாங்க, நாங்கள் கூட்டிகிட்டு வர்றோம் எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. அது மாதிரி தான் நம்ம ரொம்ப ரொம்ப நாளைக்கு முன்னாடி பள்ளித்தமத்தில் போய் ஒரு குடும்பத்தில் ஜெபம் பண்ணிட்டு விடுதலைக்காக ஜெபம் பண்ணிட்டு நிறைய காரியங்கள்லேருந்து அவங்களுக்குரிய விடுதலைக்குரிய நிலைகளுக்காக ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டோம். அவங்க அந்த அந்த அதுங்க ஜெபம் பண்ணிட்டு வந்ததுக்கு பிறகு இப்போ அவங்க இன்னொரு குடும்பத்தில் அவங்களோட ரிலேஷனில் காளையார் கோவிலில் இருக்கிற ஒரு குடும்பத்துக்காக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஜெபம் பண்ண வரையலான்னு கேட்டாங்க. போய் அங்கே பார்த்தா பிசாசனுடைய கட்டு இருக்குது. இப்போ அதுக்காகலாம் ஜெபம் பண்ண உடனே நல்ல விடுதலை ஆண்டவர் நேற்றுக்கு முந்தின தினம் கொடுத்துருக்கிறார். அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னைக்கோ நடந்த சில காரியங்களில் நடந்த அற்புதங்கள் இன்னைக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு, கிரியை செய்ய ஆரம்பிக்குது. அல்லேலூயா. அப்போ நம்ம ஜெபிச்சு ஒரே இடத்துல என்ன நடக்கலை, ஆமாம் இவங்க 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 ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலங்கிறது இல்லை, எல்லா இடத்துலையும் ஆண்டவர் பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஆமென். அதுக்காக நல்ல ஒரு கை தட்டுங்களே ஆண்டவருக்கு. அல்லேலூயா. நாம் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஆமென். நாம் ஜெபம் வெறுமனே போகாது. அல்லேலூயா. அப்போ எவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்மளுடைய ஆண்டவர். அல்லேலூயா. நம்மளுடைய கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆமென். சத்தமாக சொல்லுங்களேன் அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் அப்படியே நம்ம ஒரு சில நிமிடம் அப்படியே கைகளை உயர்த்தி குழந்தை இல்லாதவங்களுக்கு ஆமென் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். அப்படியே கைகளை உயர்த்தி ஜெபிச்சிடும். ஆண்டவரே, எங்கள் சபைக்குள்ளே யார் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ கற்பத்தின் ஆசீர்வாதங்களை கொடுங்க, கற்பத்தின் ஆசீர்வாதத்தை கொடுங்க. குழந்தை இல்லாத எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. யார் யாரெல்லாம் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் தொடுங்கப்பா, கற்பத்தை தொடுங்க ஆண்டவரே. ஆண்களை தொடுங்க, பெண்களை தொடுங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற சாபங்கள் அழிக்கப்படுவதாக, அவங்களுக்குள்ள இருக்கிற பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக, சத்துருவின் தடைகள் அழிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. அற்புதம் செய்து நடத்துகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அப்படியே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் சபைக்குள்ள இருந்து ஒரு பெரிய எழுப்புதலின் வல்லமை வெளிப்படட்டும், திரளான ஜனங்களை கொண்டு வாங்க இயேசுவின் நாமத்தில் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய கரம் இறங்கட்டும், கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க சபை நிரம்ப 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 ஆண்டவரே ஆத்துமாக்களை தந்து ஆண்டவரே ஒரு எழுப்புதலை கட்டளையிடுவீராக. தேவனுடைய வல்லமை செயல்படட்டும். சபைக்குள்ள செய்கிற வியாபாரங்கள், சபைக்குள்ள இருக்கிறவங்க செய்கிற வேலைகள், தொழில்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. அரசு பணிகள் எல்லாத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. தேவனுடைய மகிமையுள்ள கரம் கூட இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் தான். ஆமென். எரேமியா எழுதின புஸ்தகத்தை வேகமாக எடுத்துக்கொள்ளுங்க. 1வது அதிகாரம். கர்த்தர் நல்லவர். எரேமியா 1வது அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம யாராவது ஒருத்தர் வாசிங்க. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நம்ம தொடர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிற 4வது நாள். ஆமென். இந்த ஜெபம் என்ன ஜெபம்னா, இந்த நைட்டில் ஜெபிக்கிற ஜெபம் ஒரு யுத்த ஜெபம், சாத்தானோடு பண்ணுகிற ஒரு யுத்த ஜெபம். அல்லேலூயா. அப்போ அவங்க நமக்கு விரோதமாக எப்படி வருவாங்கன்னா,
யுத்தம் பண்ண வருவார்கள். எப்படி வருவாங்க? நாம் அவங்களோட இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் வேணா அப்படின்னு ஒரு மாதிரி இருக்கலாம். ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும், சாத்தானை பொறுத்த வரைக்கும் இது என்ன ஜெபம் அப்படின்னா, இது யுத்த ஜெபம். நைட்டில் நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? தூக்கத்தை வெறுத்து நீங்கள் யுத்தம் பண்ணுவதற்காக நீங்கள் நிற்கிற ஒரு யுத்த வீரர்கள். இதை தேவன் அறிஞ்சு வச்சிருக்கிறார், இதை சாத்தான் அறிஞ்சு வச்சிருக்கிறான். அல்லேலூயா. அதனால தான் நல்ல கவனிங்க, உங்களுக்கு விரோதமாக அவன் வருகிறான், நீங்கள் அவனோட யுத்தம் பண்ணுறீங்க. ஆனால் ஜெயம் யாருக்கு அப்படின்னா நமக்கு தானா. ஏன் அப்படின்னா அவர் நம்மளோடு கூட என்ன செய்கிறாரா? சொல்லுங்க, என்னோடு கூட இருக்கிறார். அவர் நம்மளோட என்ன செய்கிறார்? இதை மறக்கவே கூடாது. முன்னே போறார், பின்னே வருகிறார், என்னோடு இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார். சொல்லுங்க, முன்னே போறார், பின்னே வருகிறார், என்னோடு இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஏன் யுத்தத்தில் நமக்கு வெற்றி அப்படின்னா, சண்டை நான் மட்டும் போடலை, சண்டை நம்ம மட்டும் செய்யலை, நம்மளோட கூட இருந்து பலன் கொடுத்து ஒருத்தர் சண்டை போட வைக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நினச்சா நீங்கள் நாளைக்கு வராமல் இருக்கலாம்ல ஜெபத்துக்கு. ஏன் போராடி நீங்கள் வர்றீங்க தெரியுங்களா? கர்த்தர் உங்களை ஏவுகிறார், எழுப்புகிறார், தூண்டி விடுறார். எதுக்காக அப்படின்னா அவனோட யுத்தம் பண்ணுவதற்காக. ஆமே. சில நேரங்களில் சோர்வு வர்றப்போ நாளைக்கு போனால் தான் என்னங்கிற மனநிலை வந்தால் கூட நாம் அதை சரி செஞ்சுட்டு இந்த இடத்துல வந்து அமர்றதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? கர்த்தர் நம்மளோட கூட இருந்து அவனோட யுத்தம் பண்ணுகிற யுத்த வீரர்களாய் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறதுனால தான் நாம் இந்த இடத்துல வந்து நம்ம ஜெபத்தில் மற்ற காரியங்களை தரித்து நிற்கிறோம். அல்லேலூயா. முதல்ல இந்த உணர்வு உங்களுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் விரும்புகிறார். சொல்லுங்க, இந்த உணர்வு நம்மள முதல்ல என்ன செய்யணும்? என்ன உணர்வு? சொல்லுங்க, என்ன உணர்வு? எனக்கு விரோதமா ஒரு கூட்டம் வருது, அவனோட இந்த 3 நாளாக நான் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இந்த 4வது நாளும் அவனோட யுத்தம் செய்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. இந்த நிலையில நீங்க என்ன நினைக்க கூடாதுன்னா, முதல் காரியம் ஒண்ணா நீங்க தெரிந்து கொள்ளுங்க, தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. அதுல சொல்லியிருக்கு பாருங்க, 7வது வசனத்துல சொல்லியிருக்கு பாருங்க, 6ல 7லையும் சொல்றான், அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. முதல் காரியம் நீங்க தெரிந்து கொள்ளுங்க, உங்களை நீங்களே அற்பமா நினைக்காதீங்க, உங்களை நீங்களே சின்ன பிள்ளையா நினைக்காதீங்க. பிசாசு ரொம்ப பெரிய ஆளு, அவனோட யுத்தம் பண்றதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு வல்லமை இல்லைங்க அப்படின்னு உங்களை நீங்களே தாழ்வான நிலைமைகளை நீங்க என்ன செஞ்சிடாதீங்க. நீங்க சின்ன பிள்ளை தான், ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவர் என்பதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. அவர் சொல்றாரு பாருங்க, உங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், ஏன்னா நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ உங்களோட யார் இருக்கிறது? சொல்லுங்க, என்னோட கர்த்தர் இருக்கிறா. சத்தமா சொல்லுங்க, என்னோட கர்த்தர் இருக்கிறா. அதனால நான் சின்ன பிள்ளையா இருக்கலாம், எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. எப்படியா? எனக்குள்ளே. அவ்வளவுதான். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய, ஆமா, நமக்குள்ளே நம் இயேசு என்றும் பெரியவர். அல்லேலூயா. கோலியாத்தை தாவீது பார்க்கிறப்ப சிரிச்சானா, இல்ல தாவீது கோலியாத்தை பார்க்கிறப்ப சிரிச்சானா? கோலியாத்து தான் தாவீதை பார்த்து சிரிச்சான். என்னடா பொடிப்பையில இருக்கிறியே, நீ வந்தனோட சண்டைக்கு வர்றியன்னு சொல்லி என்ன செஞ்சான்? ஆனா இவனுக்கு தெரியும் என்னன்னா, நான் சின்ன பிள்ளை தான், ஆனா எனக்குள்ள இருக்கிறவர் யாரு? இதை தாவீது புரிஞ்சு வச்சதுனால தான் அத்தனை பேருக்கு சண்டைக்கு போகாம இருக்கிறப்ப இவன் ஒரு ஆள் துணிஞ்சு போய் எங்க என்ன செய்யறான்? அல்லேலூயா. அதனால உங்களுக்கு துணிவு வர்றதுக்கு காரணம் என்னன்னா, உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்க, உங்களோட கூட இருக்கிறவர் யாரு? அல்லேலூயா.
அதனால முதல் எண்ணம் உங்களுக்குள்ள என்ன வரணும்னா, நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன். இந்த எண்ணத்தோட போங்களே, வீட்டில் போய் உங்களுக்கு தூக்கம் வராது. ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் தான் பலவீனம் உள்ளது. ஆவி உங்களை சும்மா இருக்க விடாது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஜெபிக்க வைக்கலாமான்ங்கிற ஒரு தூண்டுதலை என்ன செய்யும், உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. ரெண்டாவது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், 8வது வசனத்தை வாசிங்களே. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர். முதல் காரியம் நல்லா புரிந்து கொள்ளுங்க, உங்களை நீங்களே தாழ்வா எண்ணாதீங்க. ரெண்டாவது, அவனை பார்த்து பயப்படாதீங்க. சத்தமா சொல்லுங்க, என்ன செய்யக்கூடாதுக்கா சொல்லுங்க, என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க, பயப்படக்கூடாது சொல்லுங்க. எனக்கு தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது சொல்லுங்க. ரெண்டாவது, அவனை பார்த்து நான் என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க, பயப்படக்கூடாது. அல்லேலூயா. பிசாசுனுடைய பெரிய தந்திரமே என்னதான், நம்மளை பயமுறுத்துறது தான். அல்லேலூயா. அவனை பாருங்களேன், சும்மா இருந்துக்கிட்டே இருப்பான். ஏதாவது ஒரு அசுத்த ஆவியை துரத்தும் போது சும்மா அப்படி தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். டப்புன்னு அவன் பேசுகிற வார்த்தையை டேய் அப்படின்னு சொல்லுவான். அந்த வார்த்தையே எப்படி இருக்கும். இப்போ நீங்களும் தூக்கத்தை நிப்பாட்டினில வருங்க, ஹே அப்படின்னு சொன்னவனை எப்படி நிப்பாட்டு, அது மாதிரி தான் அவனுக்கு என்ன செஞ்சு அவனுடைய செயல்பாடே இப்படி தான் இருக்கும். அதட்டுறது, மிரட்டுறது, இதுதான் கண்ணை போட்டு உருட்டுறது, அவனுடைய வேலையே இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் இருக்கும். நான் சொல்கிறேங்க, முதல் காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் என்ன செய்யாதீங்க, தன்னைத்தானே தாழ்த்தி தாழ்வு மனப்பான்மையை கொண்டு வராதீங்க. ரெண்டாவது, நீங்கள் அவனுக்கு பயப்படாதீங்க. உங்களுடைய வேலை என்ன தெரியுங்களா சொல்லுங்க, உங்கள் வேலை என்னன்னா அதில் போட்டிருக்கு பாருங்க, 10வது வசனத்தை வாசிங்களே. என்ன செய்யணுமா, இந்த கடலை கொள்ளையில் போட்டிருப்பாங்களே அந்த பாரு இல்லை, முதல்ல நீங்கள் என்ன செய்யுங்க, அவனை பார்க்கணும். எவனை பாருங்க. சொல்லுங்க, உங்கள் வேலை முதல் வேலை என்னன்னு சொல்லுங்க. முதல்ல நிமிந்து பாருங்களேன், நிமிந்து பாருங்க. யார? பிசாசை நிமிந்து பார்க்கணும். அப்படி தான் பார்க்கணும். அல்லேலூயா. முதல்ல நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் வேலையே என்னன்னா முதல்ல அவனை பாருங்க. ரெண்டாவது என்ன செய்யுங்க, எதை, அவனுடைய ஆணி வேர் இருக்கே, அவன் எந்தெந்த இடத்துல கட்டு வச்சிருக்கிறான் அந்த கட்டுக்களை நீ என்ன செய்ய, ஆமாம் அதை என்ன செய்ய, பிடுங்கு. நேரம் இல்லை, வேகமா. ரெண்டாவது என்ன செய்யணும், அவனுடைய ராஜ்யத்தை. மூணாவது இடிக்கணும், அழிக்கணும், கவிழ்க்கணும். நம்ம அடுத்து நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும், தேவனுடைய ராஜ்யத்தை நாட்டணும். உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடைய. இதுக்காகத்தான் ஆண்டவர் நம்மளை ரட்சிப்புகளை கொண்டாந்து இந்த இடத்துல உட்கார வச்சிருக்க. கை தட்டுங்களா ஆண்டவருக்கு. அல்லேலூயா. அப்ப நம்ம வேலையை எப்படி இருக்கணும், நம்ம வேலையை என்ன செய்யணும், முதல்ல சொல்லுங்க, பார்க்கணும், புடுங்கணும். சொல்லுங்க, அவனை ராஜ்யத்தை என்ன செய்யணும், இடிக்கணும், ஒன்றும் இல்லாமல் அழிக்கணும். இதுக்கடுத்து கவிழ்த்து போட்டுறணும். டம்முன்னு என்ன செஞ்சிடணும், எரிகோ கோட்டையை என்ன செஞ்சா கவிழ்த்தது மாதிரி நம்ம என்ன செஞ்சிடணும், கவுத்துறணும். அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும், கட்டணும். அதுக்கடுத்து நாட்டணும். கொஞ்சம் கொஞ்சமாக அது நிலைத்திருக்கிற மாதிரி கொண்டு வரணும். நம்மளுடைய வேலையை என்னதான், பிசாச ராஜ்யத்தை அழிச்சு தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறது. இதுதான் நம்மளுடைய வேலை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்ப எவ்வளோ பெரிய பொறுப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அதனால உங்களோட கூட இருந்து இத்தனை காரியத்தையும் நம்மளோட கூட இருந்து அவர் செய்வார். அதனால நீங்க என்ன செய்யாதீங்க, அற்பமா நினைக்காதீங்க, பயப்படாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எழுந்திருங்க, அப்படியே ஜெபிச்சிருவோம். ஆமென். நேரமாச்சு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எழுந்திருங்க. ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்கள் நாம மகிமைப்படட்டும், உங்கள் நாம மகிமைப்படட்டும். அல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. அவ்வளவுதான். இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. அவ்வளவுதான். சத்தமா சொல்லுங்க, ஆவியானவரே, ஆவியானவரே.
பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஆண்டவரே நாங்க துதிக்கிறோம்ப்பா. எங்களை நீர் அழைத்த நோக்கம் ஆண்டவரே சாத்தானுடைய ராஜ்யத்தை அழித்து தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே நாங்க யாரை குறிச்சும் பயப்பட மாட்டோம். தாழ்வு மனப்பான்மையை நாங்க கொண்டு வர மாட்டோம். ஏன்னா நாங்க சின்ன பிள்ளை தான், ஆனா எங்களோடு இருக்கிற தேவன் பெரியவர். இதை நாங்க உணர்ந்து இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போறோம்ப்பா. எங்களை ஆசீர்வதிங்க. பலமுள்ள கரம் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் நாங்க ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.